தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு உருவாக்குனாங்க, எலக்டோரல் பாண்டுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க தெரியுமா? அது யாராவது அது என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தேர்தல் பத்திரம்னா என்ன? அதாவது லஞ்சம் ஒருத்தர் கொடுக்கிறாரு வச்சுப்போமே, ஒருத்தர் லஞ்சம் கொடுக்கிறாரு, அதை இன்னொருத்தர் வாங்குறாரு. உலகத்துக்கு அது தெரியாம செய்வாங்க, மறைச்சுதானே செய்வாங்க. யாரு கொடுக்கிறாரு யாரு வாங்குறாருன்னு தெரியாம ஒரு வேலைக்காக கொடுக்கறதுக்கு பேர் என்ன? லஞ்சம். கரெக்டா? இது வரைக்கும் எப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா, திரைமறைவில் மறைந்து மறைந்து நடந்துட்டு இருந்தது. பாஜக வந்து பார்த்தாங்க, இப்படியெல்லாம் எங்களால வாங்க முடியாது, அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் எங்களால வாங்க முடியாது, ஒரு பெரிய தொகையை நம்ம கொண்டு வரணும். ஏன் இதை நம்ம வந்து சட்டத்தின் மூலமாகவே செஞ்சிடக்கூடாது? அதுக்கு அவங்க கொண்டு வந்ததுதான் தேர்தல் பத்திரம். தேர்தல் பத்திரம்னா என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு லஞ்சம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு வேலைக்காக, அதுக்கு அவங்க வந்து வேற வேற பேர் வைக்கலாம். என்ன நீங்க பண்ணணும்? சரி, நீங்க உண்மையால டொனேஷன் கொடுக்கணும்னு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போய் ஒரு இடத்துல, நான் வந்து இன்னைக்கு 100 ரூபாய் இந்த கட்சிக்காக கொடுக்கறேன் அப்படின்னு நீங்க கொடுப்பீங்க. உங்க பேர் அந்த மேடையில சொல்லுவாங்க, இன்னார் வந்து 100 ரூபாய் இந்த கட்சிக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மேடையில சொல்லுவாங்க. அது டொனேஷன். இந்த அமௌண்ட்டை யாரு கொடுக்கறானே தெரியாம, யாரு வாங்குறானே தெரியாத இருந்தா அதுக்கு பேர் லஞ்சமா இல்லையா? இன்னைக்கு தேர்தல் பத்திரம் அப்படிதான். தேர்தல் பத்திரம்னா என்னன்னா, இந்தியால யாரு